என்பதை தங்களின் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பே. ராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களையும் வணங்கி, இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தத்தாயபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் கட்டிடங்கள் மற்றும் ஆய்வகங்கள் கட்டித்தர நிதியினை ஒதுக்கீடு செய்து பணிகள் நிறைவடைந்ததற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுச்சத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணினி பாடப்பிரிவில் 114 மாணவ மாணவியர்கள் பயின்று வருகிறார்கள். 31/5/2020 அன்று பணியிடம் பணி நிறைவுடன் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. தற்போது மாணவ மாணவியர்கள் தடையின்றி கல்வி பயில புதிய கணினி பயிற்றுனர் பணியிடம் ஏற்படுத்தி தர ஆவண செய்யுமாறும், மேலும் புதுச்சத்திரம் மற்றும் பாச்சல் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சுமார் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். தேர்ச்சி விகிதத்திலும் இப்பள்ளி முன்னிலையில் உள்ளது. இப்பகுதி கிராமப்புறத்தில் அமைந்திருக்கின்ற காரணத்தால் இந்த புதுச்சத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ஒரு உயிரியல் ஆய்வகம் மற்றும் RMSA சயின்ஸ் லேபும், பாச்சல் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ஒரு வேதியியல் ஆய்வகமும், நாமக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளி தெற்கிற்கு ஒரு உயிரியல் ஆய்வகமும் அமைத்து தர அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்களா என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே இப்போ கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டடங்கள் இல்லாமல் மேலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அனுமதி பெற்று 1,17,43,000 மதிப்பீட்டில் கூடுதலாக ஒரு 4 வகுப்பறைகள், கழிவறைகள் மற்றும் குடிநீர் வசதிகள் அமைக்க ஆணை வழங்கப்பட்டு 13/4/2025 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இதன் மூலமாக ஒரு 8 வகுப்பறைகள், 2 கழிவறைகள் மற்றும் ஒரு அறிவியல் ஆய்வகம் மற்றும் குடிநீர் வசதி போன்றவைகள்லாம் ஏற்படுத்தப்படும் என்பதை தங்களின் வாயிலாக நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கணினி ஆசிரியரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த இஷ்யூஸ் எங்களுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அதுவும் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு கணினி டீச்சர்ஸ் அவர்கள் வழங்கப்படும் என்பதை தங்கள் முன்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாமக்கல் மாநகராட்சி வார்டு எண் 4 சின்ன முதலப்பட்டியில் செயல்பட்டு வந்த அரசினர் நடுநிலைப்பள்ளி அரசினர் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 10/1/2020 ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. தற்போது 305 மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். 10ஆம் வகுப்பில் மட்டும் சுமார் 80 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். பள்ளியின் அருகிலேயே 2 ஏக்கர் நிலம் இருக்கிறது. எனவே சின்ன முதலைப்பட்டியின் அரசினர் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தர அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்களா என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்று கூட அறிவிப்பில் வந்து 38 பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இவங்க சொன்னது மாதிரி அது அந்த விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தது என்று சொன்னால் அதை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக கொண்டு சென்று அதுக்கான ஆவணம் செய்யப்படும் என்பதை தங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.